வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர், ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் இவன் கேட்டிருக்கான், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு, டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமா? 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன், தாராளமா போடுறோம், வசதி இருக்கு. சரி, இன்னையில இருந்து ஒரு 50-60 பேருக்கு மத்தியான சாப்பாடு இலவசமா போடு அப்படின்ட்டார். உடனே இவர் ஊரை கூட்டி எல்லாரும் மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுருங்க, டெய்லி சாப்பாடு 50 பேருக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு இலவச சாப்பாடுன்ட்டார். டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் 50 பேர் 60 பேர் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 நாள் தான் ஆயிருக்கு, 10 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி சோறு போடுவாங்களங்க, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்க பெரியப்பா இருக்காரு. எங்க டெய்லி வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, நாங்களும் அங்கதான் சாப்பிடுவோம், மத்தியான சாப்பாடு பக்கத்துல தானே இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு தான் அந்த பெட்டி கடை இருக்கு, டெய்லி சோறு போடுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்க இருக்கோம். 10 நாள்ல பூசணிக்காய் திருடின வீடு எப்படி ஆயிடுச்சு, டெய்லி சோறு போடுறவங்க வீடா ஆயிடுச்சு. இதுதான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை. இப்ப எப்பயுமே தீமைகளை தீமைகளால் அழிக்க